வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன்னா, மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. தெலுங்கு டப்பிங் தான் இது. அது படம் பார்ட் 1ம் பார்த்தேன், பார்ட் 2வும் பார்த்தேன். 2மே பார்த்தா, என்னமோ என்னடா படம் எடுக்குறீங்க அப்படிங்கிற மாரியே இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்தது. எந்தவித கவலையும் இல்லாம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த மேட் அப்படிங்கிற படத்த கண்டிப்பா பாருங்க. மேட் 2 பார்ட் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2 இருக்கு. பார்ட் 3 வேற எடுக்க போறாங்களாம். சோ அதையும் இந்த படத்திலேயே சொல்லியிருந்தாங்க. சோ நான் 2 பார்ட்டுமே பார்த்திருக்கேன். பார்ட் 1ல என்னன்னா ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க. 4 பசங்க காலேஜ் பசங்க. 4 பேரா 5 பேர் 5 பேர் இருக்காங்க. அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த காலேஜுக்குள்ள என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது மேட் பார்ட் 1ல வந்துச்சு. அதுக்கப்புறமா மேட் பார்ட் 2ல என்ன வந்தது அப்படின்னா, அதுல ஒருத்தருக்கு கல்யாணம் நிச்சயமாகும். நிச்சயமானதுக்கு அப்புறமா இந்த 4 பேரும் திரும்பவும் ரீயூனியன் பண்ணி, அந்த கேப்ல இவங்க என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் காமிக்கிறாங்க. ரீயூனியன் பண்ணி இவங்க ஒரு பெரிய கேங் கிட்ட மாட்டி கேங்ஸ்டர் கிட்ட மாட்டி அங்க இருந்து தப்பிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த மேட் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா, சீரியஸா எதுவுமே பண்ணாம எல்லா விஷயமுமே விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடிய ஒரு 5 பேர். அவங்கள சுத்தி தான் அந்த கதை களம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு கலாய்ச்சிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு விட்டு கொடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு மத்தவங்க கிட்ட மாட்டி விடுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை அவங்களே அவங்க தலை மேல தூக்கி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இந்த படத்துல நான் பார்த்தேன். திரும்ப திரும்ப பார்த்தேன். அதாவது ஒரு தடவை பார்த்துட்டு படத்தை நம்ம அடுத்த தடவை பார்க்காத படங்கள் நிறைய இருக்கும். இந்த படம் என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த படத்தை பார்த்தா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த படம் எனக்கு மேட் பார்ட் 1ம் அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது என்ன படம் எடுத்திருக்காங்க, என்ன கதை எடுத்திருக்காங்க, எங்க கதை எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, இதுல கதைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இந்த படத்தை பார்க்கும் பொழுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த வசனங்கள், ஒருத்தர் கலாய்ச்சி பேசுற வசனங்கள், அதுவும் தெலுங்குல இருந்து நம்ம தமிழுக்கு டப் பண்ணிருக்காங்க. டப்பிங் வசனங்களே நம்ம கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது, அந்த ஆக்டிங், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிங், அந்த நடிகர்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் பசங்களா அவங்க நடிச்ச போதும் சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்துல நடிச்ச போதும் சரி, எல்லா கேரக்டர்ஸையும் கொண்டு இப்ப இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்ட் 1ல இருந்த அத்தனை பேரையும் கொண்டு பார்ட் 2லயும் நடிக்க வச்சிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எத்தனை பேர் இந்த மேட் அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. ஒரு ஜாலியான படம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம கூட இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு எல்லாம் தோணும். அதாவது ஒரு லைஃப் பத்தி ஒரு சீரியஸ்னஸே இல்லாம, நம்ம காலேஜ் டேஸ்ல எல்லாம் அப்படிதான் இருந்திருப்போம் இல்லையா? நம்ம லைஃப் பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். எப்படி ஆக போறோம், என்ன ஜாப் போக போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம், எப்படி லைஃப் ரன் பண்ண போறோம், எந்த கவலையுமே கிடையாது. சோ அந்த மாதிரியே காலேஜ் லைஃப்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்ட் 2ல ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்லயும் அத மாதிரியே இருக்கிறாங்க ஒரு 5 பேர். அவங்க பார்ட் 1ல காலேஜ்ல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பார்ட் 2ல என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் கல்யாணம் நடக்க போகுது. அந்த வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. போய் அங்க கல்யாண பொண்ணு ஓடி போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள கூப்பிட்டுட்டு கோவா போறாங்க. கோவால அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல மியூசியம்ல இருந்து ஒரு நகை காணாம போயிடுது. அந்த நகையை திருடுற கேங்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு கொலாப்ஸ் ஆகி கடைசியில நகை இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட திருப்பியும் போகுது. எப்படி இவங்க கிட்ட வந்தது, எப்படி அவங்க கிட்ட போச்சுது, அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி திருப்பியும் போலீஸ்ல மாட்டுறாங்க, போலீஸ் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இவங்க அப்பாவிகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவங்க ரிலீஸ் பண்றாங்க, கடைசியில இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி லைஃப்ல செட்டில் ஆறாங்க. இதுதான் பார்ட் 2ல எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேட் அப்படிங்கிற படத்தை தவறாம பாருங்க. ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.